இப்போது இதுலேயும் நிறையா கீரைகள் இருக்குது. இதில் பாருங்களேன், நிறைய இந்த குட்டி தக்காளி நிறைய இருக்குது. இது நம்ம பூண்டு குழம்பு செய்யும் பொழுது இதெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சு இதை நம்ம பூண்டு குழம்போடு போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நிறைய கீரைகள் வந்து இருக்குது. சரி, இன்றைக்கி கீரை வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை இன்றைக்கி எங்கள் வீட்டில் குட்டி தக்காளி கீரையும் மீன் குழம்பும் வச்சுருக்கோம். இது ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து வாரத்தில் ஒரு முறையாவது ஒரு நாளாவது எடுத்துக்கணும். இப்போ எங்களுக்கு மழை பெஞ்சதுனால நிறைய தளைஞ்சு நல்லா நிற்குது. அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கு இவ்வளோ கீரைகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் உள்ள சின்ன சின்ன தக்காளிகள் கூட அந்த குட்டி தக்காளியை எடுத்துக்குவோம் குழம்புக்கு. இதை வந்து அப்படியே வறுத்துருவோம். இது இன்றைக்கி இயற்கை கொடுத்தது. தேங்க்யூ. இன்றைக்கி இவ்வளோ கீரைகள் கிடச்சிருக்கு சுத்தம் பண்ணி எடுத்ததில். இவ்வளோ வந்து மணத்தக்காளி, அந்த குட்டி தக்காளிகள் வந்து கிடச்சிருக்குது. இதை வந்து பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்ல புளிக்குழம்போடு வதக்கி நம்ம வச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையை இன்றைக்கி நாங்கள் பொரியல் பண்ண போகிறேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.